ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமாவை பார்க்கலாம் வாங்க. சிந்து கோவத்தோட வந்து கெடப்பாரியோட வந்து நிற்கிறாங்க. அதை பார்த்ததுமே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு சிந்து பார்த்தீங்கன்னா காயத்ரியை காப்பாற்றுவாங்க. ஆனால் ரவுடிங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிந்துவை பார்த்தீங்கன்னா அந்த சம்பத் வந்து கத்தியாலே வந்து தாக்க போகிறாங்க. உடனே சிந்து எவ்வளோ போராடுறாங்க அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனாலுமே சம்பத் பார்த்தீங்கன்னா நம்ம சிந்துவை வந்து கத்தியாலே வந்து குத்திடுவாங்க. அதுக்கப்புறம் வழியில ரொம்ப போராடிக்கிட்டு இருக்காங்க. காய்கறி இருந்துட்டு அண்ணி அண்ணின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து வழியில போராடிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே காயத்ரியை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. அந்த நேரம் பார்த்து சிவா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வராங்க. சிந்து அந்த நிலைமையில இருக்கிறத பார்த்த உடனே சிவாவுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. சிந்து என்னாச்சு சிந்து எந்திரி சிந்து அப்படின்னு சொல்லிட்டு சிவா ரொம்பவே பதறி போறாங்க. அதுக்கப்புறமா வந்து காயத்ரின்றாங்க என்ன ஆச்சுன்னுவாங்க. காயத்ரியா அந்த சம்பதம் மாறனுமே வந்து கடத்திட்டு போயிட்டாங்கன்றாங்க. கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. நீ முதல்ல ஆஸ்பத்திரிக்கு வாண்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. உடனே கால் பண்ணி சொல்றாங்க ஆறுமுகத்துக்கு. சொல்லு சிவா என்னாச்சு உடனே நடந்த எல்லா விஷயங்களுமே சொல்றாங்க. இந்த மாதிரி இது ஆயிடுச்சு சிந்துவை இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன். அந்த மாறனும் சம்பத்தும் காயத்ரியை கடத்திட்டு போயிட்டாங்க. ஆறுமுகம் முதல்ல என்னன்றதை பாருன்னுவாங்க. சரி நான் வரேன், நீ முதல்ல சிந்துவை பார்த்துக்கொண்டாங்க என்னையாச்சு அப்படின்வாங்க. அப்புறமா இப்படி ஆயிடுச்சுன்னு என்ன சொல்லிட்டு இருக்க, காயத்ரியை கடத்திட்டாங்களான்றாங்க. ஆமாம்மா சிந்துக்கு ரொம்ப பலமான அடியான்றாங்க. ஐயோ வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து இன்னைக்குன்னு பார்த்து இப்படி ஆயிருக்கே ஆறுமுகம்ன்றாங்க. சரிம்மா உடனடியே நம்ம கிளம்பி ஆகணுமா, இது இப்படி விட்டா சரியா வராதுன்னு சொல்லிட்டு ஆறுமுகம் அவங்களுடைய அம்மாவை கூட்டிட்டு போறாங்க. இங்க பைரவி அதாவது பைரவி ஒரு பக்கம் என்ன இங்க இவ்வளவு பதட்டமா கிளம்புறாங்கன்ற மாதிரி பைரவி ஒரு பக்கம் போறாங்க. இங்க யாரு யாருக்கு என்னென்ன ஆச்சோ தெரியலன்ற மாதிரிதான் அனுப்பி ஃபீல் பண்றாங்க. காயத்ரி ஒரு நிலைமை இப்படி இங்க வந்து சிந்துவுக்கு இப்படி ஆயிடுச்சுட்டு எல்லாத்தையும் யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல இந்த மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.